BTS ம். 2.0 நெக்ஸ்ட் 4 மேட்ச் ஐயர் டாப் நான் 5 வந்து வரச்சு. அவங்க வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து இது ஸ்டேட்மெண்ட் சொன்னேன். கரெக்ட்டா? ஆமா. அவன் ஃபோன் கூட எடுக்க மாட்றான். இப்படி இருக்கும்போது பயமா குமாரு? பயமா? நான் என்ன நினைச்சிட்டேன்னா, எனக்கு என்ன தோணுதுன்னா, ஏன் அவனை நம்பி இவனை நம்பி நான் ஒரு பெட் கட்டலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். சொல்லு குமார், பெட் கட். ஓகேங்களா? அதுல வந்து என்னன்னா, இந்த டிராஃபி வந்து வின் பண்ணல அப்படின்னா, BTS 2.0 இந்த டிராஃபி வந்து வின் பண்ணல அப்படின்னா, நீங்க வந்து எனக்கு ஒரு டாஸ்க் கொடுங்க ஐஜிஎல். ஓகேவா? ஓகே. ஐ மீன் கெட் அப் டாஸ்க். ஓகே. 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 குமார் உனக்கு ஓ சூப்பர் குமார், சூப்பர். வேற மாதிரி. ஆமா குமார், அதை வச்சு நாம பெரிய ஆளு எல்லாம் கரெக்ட். இந்த மாதிரி தான் பண்ணி விடுறது. BTS 2.0 நெக்ஸ்ட் 4 மேட்ச் டாப் 5 வரச்சு. நான் வந்து பானை ரெடி பண்ணி தண்ணி ஊத்தி எடுத்துட்டு வரணும்னா நீங்க போட்டு உடைப்பீங்க. என்னது இது? இல்ல குமார், என்னது இதுன்னு நான் வந்து புடிச்சிட்டேன் குமார். இவனுக்கு இனிமேல் உயிர் வராது. இவங்கள வச்சு நாம உயிர் வந்துடலாம். வெரி குட்ரா குமார். நான் தான் சொல்லல குமார், நீ நல்ல திறமையானவன் அப்படின்னு. ஐ நோ நீ திறமையானவன் குமார். உன் திறமை வந்து எப்பவுமே எனக்கு பிடிக்கும். அதான் உடச்சிட்டீங்க அப்புறம். இல்ல நீ அவனுல வந்து அவனுக்கு ஆவாதுன்னு முடிவு பண்ணிட்ட பாத்தியா? நீ அதை விட வேலை. உனக்கே நம்பிக்கை போயிடுச்சு இப்ப. இல்ல ஏன் நம்பிக்கை போச்சு? நம்பிக்கைலாம் ஐஜிஎல் குமார் 22 பாயிண்ட் அதிகமா அடிச்சதுக்குலாம் இவ்வளவுலாம் இல்ல 21 தொடர் தோல்வி குமார். 21 தொடர் தோல்வி. BTS வந்து கடைசி 6 மேட்ச்ல 5 மேட்ச் வின் குமார். இன்னொரு தொடர் தோல்வி கொடுத்துட்டு ஐஜிஎல். ஆனா SOBTSோட கமெண்ட்ரி, அதாவது SOBTSோட கன்னியா சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? சுன்னி இல்லையா? கன்னி. அதை யாராலையும் மாத்த முடியாது. மாத்த முடியாது. அப்ப அவங்களும் டிராஃபி அடிக்க யாராலையும் மாத்த முடியாது. நீங்க இந்த கமெண்ட்ரி பண்ணும்போது ஹெட்போன் காதுல போறீங்களா இல்லையா? நான் எனக்கு ஹெட்போன் போட்டதே இது ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க, இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னு. ஆமா குமார், உண்மைதான். ஆனா நான் டாக்டர்கிட்ட ஒரு 2 மாசத்துக்கு ஒரு தடவை போயிட்டு भाई साहब चाय तो बहुत अच्छी है, थोड़ा कैफे आप फैंसी बनाइए। चलिए मैं चलता हूँ। पापा कैफे को फैंसी बनाए। बहुत जल्दी बातों में आ जाता है। पता नहीं आगे क्या करेगा। बच्चा है अभी, जो भी करे हमने उसके फ्यूचर के लिए सब प्लान किया ही है। क्या हुआ बच्चों? एग्जाम क्लियर हो गया, कांग्रेचुलेशंस। फैंसी नहीं पर खास है हमारा कैफे, क्योंकि हमें मिलता है बहुत सारा प्यार और इज्जत। सुरक्षित कल की शुरुआत आज की सीख और वक्त पर प्लानिंग से होती है। HDFC लाइफ, सर उठा के जियो। அதுவும் கையெழுது வீடியோ கால் பண்ணிட்டேன்னா. ஆமா, என்னெல்லாம் பார்த்தா அப்படி தெரியுதா ஐஜிஎல்? நான்லாம் எவ்வளவு நல்ல பையன். சரி கை அடிக்கிறது இல்ல, குஞ்சுமணி தடை வருதுன்னு வச்சுக்கோங்க. தேவை அந்த டாபிக் இங்க வார் பாருங்க. பேக் டு வார் கைஸ். பேக் டு வார் கைஸ். அவ்வளவுதான். பேக் டு வார். குமார் OGBTS வந்து குமார் வெக்கமே இல்ல குமார் உனக்கானா? சொல்லி வச்சு டிராஃபியே கண்ணில் காட்ட மாட்டோன்னு சொல்லி கண்ணிலே காட்டாம செருப்பா அடிக்கிறாங்க குமார். 22 தொடர் தோல்வி குமார். 22 தொடர் தோல்வி. 1 இல்ல 2 இல்ல 22 ஃபேன்சி நம்பர்ல இருக்கீங்க. ஃபேன்சி நம்பர் போட்டு இருக்கீங்க. எனக்கு புரியல. இன்னமும் வெக்கமே இல்லாம இருக்கிற. வெக்கம், மானம், சூடு, சோரணை எதுவுமே இல்லாம காலைல 3 மேட்ச் தோத்தானுக்கு பாரு குமார். கிளாசிக்ல எனக்கெல்லாம் மனசு விட்டுருச்சு குமார். உண்மையாலுமே நீங்க அந்த டீமோட கால்ஸ், அதாவது என்னோட டீம் தான், நான் குறை சொல்லக்கூடாது. ஆனாலுமே இதுலயே நான் முட்டு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், என்னத்தமாகும். நான் வந்து அடுத்த டீம் பத்தி பேசும்போது நான் விட்டு கொடுத்து பேசினா அது என் மேல தப்பு. ஆனா பண்ற மிஸ்டேக்ஸ் வந்து தவறு நடக்குதுல, அதை சொல்லி உங்கள்ட்ட அதை திருத்தி வைக்கிறது வந்து திருத்திக்க மாட்டானு குமார். பார்த்தே தெரியுது அவனுக்கு இங்கே திருத்த போறாங்க. மயில கூட திருத்த மாட்டானு. அப்பனா வாய்ப்பே இல்லை ஜெல். இந்த நான் வந்து BTSோட கால்ஸ் சும்மா போய் பாக்குறேன். தாய் வந்து ஒரு கால்ஸ் ட்ரோலுக்கு கொடுக்குறாரு. அந்த மிராமர்ல வீக்கெண்டில ஒரு கால்ஸ், அவ்வளவுதான் இங்கே ஹோல்டு பண்ணுங்க பாத்துக்கலாம் அப்படின்னு. அவ்வளவுதான். ஓகே ஜி, ஆமா ஜி, வா ஜி, ஜி ஜி, 4G, GG, 3G, 4G பேசிக்கிறாங்க. ஆமா 5G எப்படின்னு பேசிக்கிறாங்க. ஆனா ஒரு அடி எடுத்து நிவர மாட்டானுங்க அந்த இடத்த விட்டு. அப்படியே உங்க சூத்துல
ஹாட்ரிக் அடிக்கும் போது எஸ்ஓபிடிஎஸ் மேரேஜுக்கு போனான்னு சொன்னான் குமார். இப்போ பாத்தீங்களா ப்ரோ? குமார் வேற என்னன்னு ஞாபகம் சொல்றாங்க குமார். நானே மறந்துட்டேன். நானா பேச முடியுமா? பேசிட்டோம். ஆனா குமார் நீ எனக்கு இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு குமார். 22 தடவை தொடர்ந்து தோக்கும் போது எப்படி குமார் ஒரு டீம் 5 மேட்ச்ல 6 மேட்ச்ல 5 மேட்ச் ஜெயிப்பாங்க? இது எப்படி? இப்ப தொடர்ந்து தோக்குறாங்கன்னா ஏதோ கஷ்டமா இருக்குன்னு தானே அர்த்தம். கரெக்டா? இந்தியா ஆஸ்திரேலியா இருக்கு ஜெயில். ஆமா, இந்தியா ஆஸ்திரேலியா இருக்கு, பங்களாதேஷ் இருக்கு, பங்களாதேஷ் இருக்கு, நிறைய டீம் இருக்கு. இருக்கு. ஒரு டீமோட போகும்போது நிறைய தோல்வி ஏற்படும், இன்னொரு டீம் போகும்போது நிறைய வெற்றி வரும். இதுல ஒரு டீமோட இதுல வேற நீ 40 கில் நொட்டுவாங்க அப்படின்னு வேற சொன்னியா? 40 கில் நொட்டு எப்ப அந்த நொட்டுவன்னு கேக்குறாங்க. 40 கில் எப்ப போன நேத்து லாஸ்ட் மேட்ச் 24 கில் அடிச்சாங்களா? அப்ப எங்க போனாரு அவரு? அவங்க என்ன கேட்டாங்க? 40 கேட்டா நீ 24 பத்தி பேசுற. 40 அடிச்சிட்டா போச்சு. இப்பனா 40 கில் வேணுமா? நாளைக்கு தான் ஹையஸ்ட் கில் டிராஃபி. நாளைக்கு பாத்தல, நாளைக்கு தூங்கிறதல புடிச்சிட்டு போதையில 145 வீரன் குடிச்சிட்டு தூங்கிறாத. நாளைக்கு ஏஞ்சி வா. நாளைக்கு 145க்கு பதிலா 145 வீரன் குடிச்சிட்டு தூங்கிடாத. நாளைக்கு ஏஞ்சி வா. 40 கிலோ வருதா, 60 கிலோ வருதா, 50 கிலோ வருதா, நாளைக்கு வந்து பாரு. இன்னைக்கு என்ன டிராஃபி போகுது, என்ன டிராஃபி இன்னைக்கு, என்ன மேட்ச். இன்னைக்கு வந்து 40 கிலோ பத்தி பேசிட்டு தல, தப்பு தல. நேத்து கேட்டா என்ன சொல்லிருப்ப? முந்தா நேத்து கேட்டா என்ன சொல்லிருப்ப? எனக்கு புரியல. என்னை கேட்டா ஏதாவது வேறதான் சொல்ல போறேன். அடிச்சா வேற ஒண்ணு சொல்லுவேன், அடிக்கலன்னா வேற ஒண்ணு சொல்லுவேன். என்னதான் சொல்லி பிரயோஜனம்? அவனை ஏன் பிடிச்சி ராவடி பண்ற? பேக் டு வார். கடவுளே கடவுளே. குமார் எனக்கெல்லாம் எப்படா சாயங்காலம் ஆகும், எப்படா வாரம் இருக்குது குமார். இப்பெல்லாம் வார் இல்லாம போரிங். வார் தான் உண்மையாலுமே வார் வந்து ஜாலியா இருக்கு. உண்மையா ஜாலியா இருக்கு. நமக்கு தான் வார் ஜாலியா இருக்கு. 2.0 வயிறு சூத்தெல்லாம் எரியுது. நம்மளாம் உள்ள போட்டு வச்சுக்கோ, நம்மளும் பிரஷர்ல மாட்டிக்குவோம். சாக்கோட காலையில அழுகுறோம் பாரு. நீங்க நான் சாயங்காலம் கூப்பிட்டுருவீங்க பேசுறோம், நான் போக மாட்டேன் அப்படிங்கிற கூப்பிட்டு பேசுறா. கண்டிப்பா பேசுறேன். நம்ம மைக்கு கொடுத்துட்டு பல பேர் நம்ம கதறைக்கிறது மட்டும் இல்லாம நமக்கு ஜாலியா இருக்கு. ரோஹன் ப்ரோ தான் பேசி மோட்டிவேட் பண்ணி அனுப்பியிருக்காங்க. இவன் அடிக்கடி டப்புன்னு தூங்கிங்கன்னு இருப்பான். டக்குனு ஏதோ ஒன்று சொல்லிட்டு போறான். அவனுக்கு அப்பதான் ஒண்ணு தோணி இருக்கு, அத பதிவு பண்றான். வேற ஒண்ணு இல்ல, நம்மள ஆட்டத்துக்கே சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. நாமளுக்கு அப்ரண்டிஸா ரொம்ப நாளா இருக்கும், ஒரு வேலைக்கான பாயிண்ட் பேச முடியலையே. குமார் வந்து லெப்ட் ஹேண்ட்ல வந்து பாயிண்டா பேசுறாப்புல அப்படின்னு அவனையும் யோசிக்கிறான். ஹோம்ஒர்க் எல்லாம் பண்றான், ஆனா வர மாட்டேங்குது அவனுக்கு. வர மாட்டேங்குது. ஆமா ஆமா, நம்மளோட ஹோம்ஒர்க் வேற மாதிரி இருக்கும். ஷேரன் நைட்லாம் தூங்க மாட்டேன். ஷேரன் போய் உட்காந்து பாப்பேன், என்னென்ன பேசிருக்காங்க, எப்படி பேசிருக்காங்க, என்னென்ன பண்றாங்க, எல்லாமே இருக்கும். சரி குமார், அதெல்லாம் நிறைய இந்த ஜெயிப்பாங்களா மாட்டாங்களா குமார்? அது சொல்லு குமார். வெற்றிக்கு வாய்ப்பு. 2 மேட்ச் நான் வந்து இன்னைக்கு மேட்ச் நான் வந்து இவ்வளவு பெரிய உங்கள்ட்ட நேத்து போராடி இத்தனை நாள் 8 நாள் அறிவிக்காத உங்களை லாஸ்ட் 2 நாள் வந்து தந்திரமா அறிவிக்க வச்சேன். ஓ ஆமா, அறிவிக்க வச்சேன். நாங்க தோக்குறதுக்காகவா குமார்? தந்திரமா உங்கள்ட்ட வந்து ஐஜிஎல் நாளைக்கு என்ன டிராஃபி ஐஜிஎல் சொல்லுங்க, நாங்க தோக்குற வந்து நான் சொல்லி உங்கள்ட்ட வந்து கேட்டு போறேன். அப்பயே உங்களுக்கு புரிய வேணாமா? தந்திரம் பண்ணிட்டேன். தந்திரம் அதாவது ஒரு நரியோட கதை உங்களுக்கு தெரியுமா? தெரியாது, சொல்லு. நரி வந்து கறி சாப்பிட ரொம்ப ஆசையா. ஆமா, அதனால 1000 எறும்பு வந்து அந்த எலும்புல வந்து கறி எலும்பு இருக்குல்ல, அதுல ஒரு 1000 எறும்பு வந்து முச்சிட்டு இருக்கான். கறி சாப்பிடதானே ஆசை, ஆனா எலும்பு தான் இருக்கு. கறி இங்க ஒரு எப்போ வரும்? எறும்பு எலும்பு இல்ல, கரித்துண்டு சொல்றேன். கரித்துண்டு அதான் எலும்பு இருக்குல்ல, கரித்துண்டு. ஆமா, அதெல்லாம் 1000 எறும்பு மூச்சிட்டு இருக்கு அந்த எலும்பு துண்டுல. கரியா எலும்பா? சரி, கரியா எலும்பா? 1000 எறும்பு மிக்குது. கரியா எலும்பா ஃபர்ஸ்ட் சொல்லு. கரி, அதான் கரித்துண்டு தான். கரித்துண்டு அந்த கரியில அதுல 1000 எறும்பு மூச்சிட்டு இருக்கு. ஓகேவா? சாப்பிட்டுட்டு இருக்கு. ஆமா, ஆனா அந்த நரிக்கு அந்த கரியை சாப்பிட்டு கரும்பு சாப்பிட எப்படி நரி எப்படி கரும்பு சாப்பிடும்?
So, என்ன பேச சொல்றீங்களா கொஞ்சம்? நம்மள பேசிக்குமா? என்ன நீங்க இப்படி நடுவுல குறுக்க கேள்வி கேட்டீங்கன்னா எப்படி எனக்கு ஞாபகம் வரும்? நீ தான கரும்புன்ற இப்போ. நான் சொல்ற கதை நீங்க பேச விட்டாது என்ன? நீங்க நடுவுல ஒரு கேள்வி கேக்குறீங்க. எனக்கு நான் என்ன சொல்றேன் நானே உளற ஆரம்பிச்சிடுறேன். சரி. நரிக்கு கரும்பு சாப்பிட ஆசை. கறி சாப்பிட ஆசை. அப்ப அந்த நரி வந்து யோசிக்குதான், கறியும் வேணும், இந்த எறும்பும் நம்மள கடிக்க கூடாது, என்ன பண்றதுன்னு. அப்ப என்ன பண்ணுச்சான் அந்த நரி, அந்த எலும்பு துண்ட வாயில கவ்வின்னு சாப்பிட்டுனே போய் தண்ணியில இறங்க ஆரம்பிச்சிச்சான். ஓகேவா? சாப்பிட்டுட்டு போய் தண்ணிக்குள்ள இறங்க ஆரம்பிச்சிருச்சு. நீச்சல் தெரியுமா நரிக்கு? தண்ணியில முதல்ல இருந்தா நிறைய சாப்பிட்டு சொல்ல வர நீங்க கேட்க மாட்டீங்க. கறியில உப்பு போட்டாங்களா, கறியில மிளகாத்தூள் போட்டாங்களா, பெப்பர் போட்டாங்களா, கறியா கரும்பா இரும்பா எறும்பா, எத்தனை கேள்வி. ஒரு கதை சொல்ல வர்றது தப்பா? தண்ணியில இறங்க ஆரம்பிச்சிச்சு. சொல்லுங்க. இறங்க ஆரம்பிச்சிச்சு. அது எப்படி இறங்குதான், வால் வழியா கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போய் அப்போ அந்த கறித்துண்டை சாப்பிட்டுக்கிட்டே தண்ணியை பார்த்த எறும்பு எல்லாம் அந்த கறித்துண்டுக்கு வர வச்சு டபாக்கு அந்த எறும்பை தண்ணியில விட்டுட்டு அது முழுகிடுச்சான். அப்ப என்னாச்சு குமார்? இப்ப வால் வழியா போனா நரியோட பூல் எங்க இருக்கும்? வாயில இருக்கும். தெரியாம கதை சொல்றேன். நான் சொல்ல வந்த கதையே வேற, கதையே வேற, இங்க நடந்தது வேற. வால் வெளியே இறங்கினா பூல் எந்த பகுதின்னு கேட்டா அவருக்கு சொல்ல தெரியல. ஆப்போசிட் சைடுல இருக்குமா, பின் சைடுல இருக்குமா? வாலுக்கு முன்னாடி. ஓகே, ஆப்போசிட் சைடுல இருக்கும். ஓகே, இப்போ புரியுது. ஆனா இந்த இறங்கும் போது என்ன இதுல என்னன்னா, கறியும் சாப்பிடணும், தந்திரமாவும் தப்பிக்கணும். அந்த நரி கத்துக்கிட்ட தந்திரத்தை தான் நான் கத்துக்கிட்டு உங்ககிட்ட வந்து கேட்டேன். என்னன்னு, நம்ம ஜெயிச்சும் ஆகணும், அடிக்கணும், சந்தேகம் வராம நேக்கா கேட்டு வாங்கிக்கணும். அப்படி வந்து உங்க கையில கேட்டேன், நீங்க ஈஸியா கக்கிட்டீங்க. ஓகேவா? நான் வந்து தோக்கிறதுக்காக கேட்கல கேள், அதை நீங்க மேட்ச் எண்டிங்ல பாப்பீங்க. அந்த நரியோட தந்திரம் மாதிரி நாங்க அடிச்சு ஜெயிச்சு எல்லாரையும் நாங்க கதற வைப்போம். ஓகே குமார். ஸ்ரீதர் சொல்றாரு, மிஷன் நாட் பினிஷ், மெம்பர்ஷிப் மட்டும் வேணும்னு சொல்றான் ப்ரோ குமார் அப்படின்னு ஸ்ரீதர் ப்ரோ சொல்றாரு. தந்திரமா, அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, தந்திரமா மெம்பர்ஷிப்பும் வேணும், ஆனா மிஷினும் முடிக்க மாட்டேன் அப்படின்னு அவர் ஒரு நரிக்கதை சொல்றாரு. ஸ்ரீதா இடைக்கோடு T1X டிப்ஸ் 40 ரூபாய் த்ரூ சூப்பர் சாட். மிஷன் நாட் ஃபினிஷ், மெம்பர்ஷிப் மட்டும் வேணும் சொல்லறாய். அதே மாதிரி குமார் இந்த மாதிரி வேற ஏதாவது கதை இருக்கா குமார்? ஐயோ, இனிமே நான் கதையே சொல்ல மாட்டேன். என்னடா நீங்க வந்து என்ன ஒரு இப்ப டீச்சர்ஸ்லாம் புரியலன்னா கேட்டு தெரிஞ்சுக்கங்க, நான் சொல்லி தரேன்னு அந்த மாதிரி இதை சொல்றேன்னு எவ்வளவு கவனிச்சு கேட்டேன் கேள்வி. நீ வந்து இங்க போற பிடிஎஸ் அடிக்க ஆர்சிபிடிஎஸ் வட்டம் விடுது, அவுட் சைட் ஜோன்ல இல்ல ஜோன்குள்ள போயிட்டு இருக்காங்க. சாரி, வட்டம் இல்ல, அவங்க ஜோன்குள்ள போயிட்டு இருக்காங்க. எல் போசோ ரோட்ல ஸ்ட்ரைட்டா கண்டினியூ பண்ணி லாட்ரில் இரா. குமார் இப்ப வந்து 2 பாயிண்ட் வந்து எறும்பா இல்ல கரித்துண்டா இல்ல நரியா? நரி. ஓகே, அந்த கரித்துண்டு இருக்காங்கல்ல, ஆமா, அது வந்து வாரு. ஓகே, எறும்பு 24 டீம். ஓ, நீ ஒரு டீம் சொல்லணும்னு நினைச்சா 24 டீம். நைஸ். அப்ப உங்களுக்கு மத்த டீம்ல எறும்பு மாதிரி தெரியுது. இப்ப நாங்க வந்து இந்த எல்லா டீமையும் ஏமாத்தி, ஏகமா நேத்து எறும்பு சூத்துல கடிக்குது, எல்லா டீமும் வந்து கடிக்குது, நாங்க என்ன பண்றது அப்படின்னு கேட்டுட்டே வந்து நேத்து கேட்டேன். கடவுளே, என்ன உன் கையில இருந்து கேள்வி கேட்டு போட்டுக்கிறீங்க. வந்துட்டு எதுக்கு தக் லைஃப் போட்டுக்கிறீங்க? தப்பா இருக்கு, அங்க கடிக்கிறாங்க இங்க கடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேடா. மாமா கடைசியா தந்துடுறேன் நான்.
சொல்றப்போ நாங்க வரோம். ஓகே தல. டிப் 40 ரூபாய் த்ரூ சூப்பர் சாட். மரணம் இடைக்கோடு ஜே கடைசிய 40 ரூபாய் சோலியரா போறாங்க. குமார் பீட்டஸ் வெரி குட் வெங்க வராங்க. வந்துட்டு பாத்துட்டு இருக்கேன். அவங்கள தான் கவனிச்சிட்டு இருக்கேன் ஐஜிஎல். குமார் நீங்க நரியா குமார்? நானியா? யார் இது? மகுந்துருவே எல்லாரும் சொல்றாங்க. நான் கரெக்ட். அதுக்கப்புறம் ரீ வரணும். நீ வருமா? நாங்க நரி அது பார்க்கலாம் அது தல வா. எல்லா காலத்திலும் நரி கடைசியா செருப்படி வாங்கணும். உனக்கு ஒரு விஷயம் புரியல. வார் ரிசல்ட்ட பார்த்து தெரிஞ்சுக்கோ தல. கோயிட்டாரு ஓகேவா? வார் ரிசல்ட்ட பாரு. வெயிட் பண்ணு. எவன் ஒருத்தன் வெற்றிக்கு முன்னாடியே வந்து ஏர்லியா வந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறானோ அவன் தோத்துருவான். ஓகேவா? எவன் ஒருத்தன் அமைதியா இருக்கணும் அவன் தான் ஜெயிப்பான். 2.2 தோத்துருமா குமார்? நான் ஒண்ணு முன்னாடி வந்து ஏர்லியா வந்துட்டு டாம கேடிப்பா நீங்க வெறுப்பேத்துறீங்க, நாங்க உங்களை வெறுப்பேத்தணும். ஆனா நாங்க வந்து செலிப்ரேட் பண்ணல. நீங்க அதுக்கு முன்னாடியே செலிப்ரேட் பண்ணிட்டீங்க, எல்லாம் பண்ணிட்டீங்க. பெயர் ஓகே குமார் அவங்க தான் அவனை செலிப்ரேட் பண்ண முடியல குமார். அப்படிலாம் கிடையாது. யார் வந்து எங்களுக்கு செலிப்ரேட் பண்றது தடுக்கிறது? 22 எனக்கு புரியல. 22 தொடர் தோல்வி வெற்றி அப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்களா? 22 தொடர் தோல்வினா கூட அது வந்து 2 டிராபி கையில வச்சுக்கிறவங்க 50 தோல்வி தோத்தா கூட. இப்போ நீங்க உங்களுக்கு போன வேர்ல்டு கப் ஞாபகம் இருக்கா? இப்ப லாஸ்டா நடந்த வேர்ல்டு கப் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஞாபகம் இல்லையா? இல்ல சரி, நானே உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். கரெக்டா டக்குன்னு ஞாபகம் வந்துரும். வேர்ல்டு கப் நம்ம ஜெயிச்சிட்ட உடனே அடுத்தது நம்ம சாட்லயே ஒருத்தர் சொன்னாரு, ப்ரோ இன்னும் அடுத்தது இத்தனாம் தேதி இந்த டிராஃபி அதெல்லாம் தோத்தா போகுது, முக்கியமான இடத்துல ஜெயிச்சிட்டாங்களா, இதுக்கப்புறம் ஒரு 4-5 டிராஃபி கூட தோக்கட்டும், யாரும் எதுவும் பண்ணாங்க சொன்னீங்களா? சின்ன சின்ன டிராஃபிலாம் தோத்தா பிரச்சனை இல்லைன்னு சொன்னீங்களா? மெயின் டிராஃபில தான் ஃபோக்கஸ் எதுக்கோ அதுக்கு நாங்க பண்ணிக்கிறோம். ஐஜிஎல் சைடுல 20 மேட்ச் தோத்தான்னா 50 மேட்ச் தோத்தான்னு குமார் யார்கிட்ட வர வந்து முதல்ல குமார் நீ தண்ணில இறங்கும்போது சூத்திலே கவி இழுத்துட்டு போயிருவாங்க அவனை குப்புன்னு. சரி முதலை ஓஜின்றாங்க. முதலை ஓஜி அப்படின்னு குரக்கடையில் ஓஜி அப்படின்றாங்க எல்லாரும். அப்படியா? அங்க பாரு குமார் ஜோன் எப்படி பிளாங்க் அடிக்கிறானு தெரியுமா குமார்? அப்பா எத்தனை ஜோன் மாத்திரானுங்கடா இவனுங்க. 2.0 தான் ஐஜிஎல் ஜோன். இவங்க சுத்தி தான் வந்துட்டு இருக்காங்க. பிடிஎஸ் 2.0 ஜோன்க்குள்ள உட்கார்ந்து இருக்காங்க. 2.0 பாருங்க, முன்னாடி ஒரு டீம் 19 வராங்க, சுத்திட்டு வராங்க. ரியாட் சுத்திட்டு வராங்க. பிடிஎஸ் 2.0 ஜோன்ல 4 பேர் உயிரோட இருக்காங்க. அதிசயமா இருக்கு. அதிசயமானால் உண்மை. பிடிஎஸ் 2.0 4 பேர் இருக்காங்க. பிடிஎஸ்ல 4 பேர் உயிரோட இருக்காங்க. முக்கியமான எல்லா டீமுமே உயிரோட இருக்காங்க. ஒரே ஒரு டீம் 2 டீம் வெளியே போயிருக்காங்க. டீம் 14 நம்ம மாஸ்டர்ஸ் லைவ் டீமும் டீம் 21 வந்து பாத்தீங்கன்னா நம்ம இவங்க ஓஜி டீமும் வெளியே போயிருக்காங்க. 22 டீம் 75 பேர் முக்கியமான எல்லா டீமும் உயிரோட இருக்காங்க. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா பிடிஎஸ் போன மேட்ச் வெற்றி பெற்றிருக்காங்க. அதை விட 2.0 3 பாயிண்ட் தான் கம்மியா இருக்காங்க. இந்த மேட்ச் பாயிண்ட்டுக்குள்ள வர விடாம பிடிஎஸ் முடிச்சாங்க அப்படின்னா டேபிள்ல டாப் 1 வர்றதுக்கான எல்லா இதுவுமே 2.0 தான் இருக்கு. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுது, எங்க பொசிஷன் எடுக்க போறாங்க, எப்படி ஹோல்ட் பண்ண போறாங்க, எப்படி பிடிஎஸ் அடிச்சு விரட்ட போறாங்கன்றதுதான் தெரியல. மேல வந்து ஓஜி ஸ்குவாட் இருக்காங்க, கீழ 2.0 இருக்காங்க. அடுத்த ஜோன் வந்து என்ன தண்ணில போய் ஜோன் போட்டு வச்சிருக்கானுங்க. இல்ல அதுதான் அடுத்த ஜோன் வந்து மேல ஓஜி ஸ்குவாட் வருமா, ஓஜி கோட் ரெனால்டோ ஆர்ஆர் ரெனால்டோ நிக்கும் வருமா, இல்ல அடுத்த ஜோன் வந்து கீழ ப்ரோ குமார் வாருக்கு அனுப்பி 2.0 லூட் கொடுக்க சொல்லுங்க. ஒரு கிளாசிக்ல எனிமிக்கு கொடுக்கற மாதிரி. ப்ரோ இன்னைக்கு எமராஜ் ஆக்கர் அடிச்சுட்டான் ப்ரோ. குமார் குடிச்சுட்டு வந்துறியோ என்ன சரக்கரை போட்டு வந்தியா? எமராஜ் ஆக்கர் 70 கில் அடிச்ச ஆக்கர் அடிச்சிருக்கான் ப்ரோ. என்னைய பேசுறீங்க? ஃபர்ஸ்ட் மேட்ச் ஐபிஎல் நாக்கு டாக்கோ நாக்கு. நான் செத்து போயிட்டேன். நான் செத்து போயிட்டேன். ஸ்பெக்டேட்ல இருக்கறேன் நானா. குமார் அதுல அந்த மேட்ச் இல்ல, அந்த முன்னாடி மேட்ச் ஃபர்ஸ்ட் மேட்ச் நான் ஒரு 1v3 1v4ல பண்ணி உங்களை எல்லாரையும் காப்பாத்தி. அதனால குமார் அதெல்லாம் போய் இது வந்து
யமராஜ் யாஸ்னியா தூக்குறேனே ஜெயல், நீங்க கூட வந்து உள்ள நான் வரலன்னு சொன்னீங்களே ஜெயல். யாஸ்னியால ஃபர்ஸ்ட் மேட்ச் இல்ல அதெல்லாம் போய் ப்ரோ 70 கில் அடிச்ச ஆக்கர் அடிச்சுட்டான் ப்ரோ குமார் இன்னைக்கு. அதெல்லாம் கணக்குல வராது. யமராஜ் தெரியல தலைவா, யமராஜ் வடக்கன் அவன் அடிச்சிருக்கான் தலைவா. அவ்வளவுதான், சும்மா கிடையாது. டாபியவே கதற விட்ட யமராஜ கதற விட்ட ஒரே ஒரு யூடியூபர், தமிழ் யூடியூபர் நான் கொக்கித ஜாடு தான். 26 27 28 29 30 4 வருஷத்துக்கு ஒண்ணும் பண்ண முடியாது குமார் மேல். ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆமா கரெக்ட். இந்த 4 வருஷம் இத வச்சே பேசிரோம். 4 இயர்ஸ் சாய ஆளவரணம் பாத்தா பயந்து ஓடு நம்பருங்க. சாய ஆளவரணம் சாய குமார் அத போட்டு மீன் போட்டு பாரு. ஓடுறத போட்டு மீன் போட்டு இது தேமாரி ஓடுற மீன். ஆமா गाइस யாராவது எடிட் பண்ணி கொஞ்சம் டீசல் போட்டுட்டீங்கன்னா நான் எடுத்து அப்படியே ஷார்ட்ஸ் அப்லோட் பண்றேன். ஓகே சாய ஆளவரணம் வந்து கொண்டிருக்கிறார். சாய ஆளவரணம் அடைந்து கொண்டிருக்கிறார். சாய ஆளவரணமா பிடிஎஸ் ஜெயிஸ்டர் மெதப்புல வந்து டவர் எடுக்கிறாங்களா? ஆளவரணம் அதே போல ஐயோ என்னங்க அண்ணே இந்த பிடிஎஸ் எல்லாரும் மோட்டர் முன்னிலோ எவனுமே எடுக்க மாட்டான். எவனா ஒருத்தன் எடுப்பான். அந்த ஐவரி காமிச்சு இந்த ட்ரிக்க இவங்க எல்லாரும் புடிச்சிட்டாங்க. இங்க பாருங்க எவ்வளவு பேர் மோட்டர் இங்க பாருங்க. சாய்க்கு பாருங்க, சாய்கிட்ட ஒரு மோட்டர், ஈஸ்வரன் மோட்டர், மோட்டரா போடுறானுங்க. ஆறாரணியில ஒரு நாக்கு ஆறாரணி உடைக்கப்படுகிறது. மாஸ் காட்டிட்டு இருக்கானுங்க. நாக்கான அடுத்த நிமிஷம் தூக்கிடுவாங்க ப்ரோ. நாக்கான அடுத்த நிமிஷம் தூக்கிடுவாங்க ப்ரோ கிரிப்ட்னு. ஆமா ஒரு மாதிரி அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அரசர் புரசலா பிடிஎஸ் ஃபைட் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சேஃபா 2 பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா இறங்கணத்துல இருந்து ஜோன் தான். இப்போ கிசா இருக்கிற இடம் தான் வந்து ஜோன் சென்டர். கிசானி, ரவுடி ஓபி, ஸ்கை ஓபி, சாண்ட்ரா ஓஜி இவங்க தான் சற்று தொம்பல் பண்ணி ஓகே பிடிஎஸ் ஜோன்க்குள்ள வராங்க. முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா டீம் 25 இருக்காங்க. ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பிடிஎஸ் ரசிகர்களோட ரேஞ்சில இடி இறக்கப்படுமான்னு தெரியல. பாத்துட்டே இருக்கலாம். ஐயோ கோட்டுக்குலாம் 1 HP டோனி ப்ரோ அடிச்சடியில ஏவி யூபி ஒரு டீம் ஃபோக்கஸ் பண்ணு கேவின். ஒரு டீம் ஃபோக்கஸ் பண்ணு. ஒரு டீமோட இத பேசினா தான் நல்லா இருக்கும். சரி எல்லா டீமும் மல்டியா காமிச்சனா யாரை பார்த்து பிடிஎஸ் 2.0 பிடிஎஸ் ரெண்டுத்தையும் பார்த்துட்டே இரு. இன் கேஸ் வந்து ஃபைட் வரும்போது பார்க்கலாம். மத்தபடி அவங்க யாரா ஃபைட் எடுத்தாங்கன்னா இவங்க தான் நீ எந்த டீம்னா பாக்குற ஃபைட் எடுத்து அப்படினா அந்த டீமை சொல்லி பேசணும். அப்பதான் வந்து ஐடியா வந்து காமிப்பாரு. நீ நம்ம இதோட பேசிட்டு போ ப்ரோ. போட்டாங்க ஏவி நாக்ல இருக்கு பாருங்க இங்க பாருங்க 2.0 பாருங்க. ஐயோ ராட்ரி நாக்கு. ராட்ரி அகால பண்ண மேல இருந்து ஃபுல் ஸ்ப்ரே வருது. தூக்கணும் ராட்ரி இதே மாதிரி சாய்க்கு நடந்துச்சு. சாய்க்கு இதே மாதிரி நடந்துச்சு. தூக்குவாங்களா இப்படி இந்த மாதிரி தூக்கிட்டான். அருமை 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 அருமையான சேவ் குமார். அருமையான ராட்ரிக்கு ஒரு அருமையான சேவ் ஐயரி. ஓகே தூக்கிட்டு பெரிய விளையாடுது. ரெண்டு மேட்ச் கார்னர்ல இருக்காங்க. ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு நினைக்கிற பிடிஎஸ் 2.0 வெற்றி எனக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு தெரிஞ்சு கொண்டிருக்கிறது. பிடிஎஸ் 2.0 வெற்றி எனக்கு கண்ணுக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டே இருக்கும்போது அருமையான ஒரு ஸ்ப்ரே ஐவரி. அபிஓபி என் கைகள் உங்க அபிஓபி டீம் அகால மனம் அடைய செஞ்சுட்டான். நம்ம ஐவரி மாஸ் காமிச்சிட்டு இருக்காங்க. 18 டீம் இருக்காங்க. 18 டீம் இருக்காங்க. என்ன நடக்க போகுது? மிராமர் காணோம் எப்படி ப்ரோ எடுக்கிறது ப்ரோ? அவனுக்கு வந்து யாரோ வியூ பாட் போடுறாங்க தல தப்பு. அவனுக்கு வந்து இது வந்து தப்பு. இந்த மாதிரி பண்ணக்கூடாது. நீங்க வந்து சப்போர்ட் பண்ணி அவனை வந்து இந்த மாதிரி சமயத்துல இருந்து 50K அடிக்க வச்சு வியூ போட்டாது பூல் போட்டாது நாங்க இருக்கோம் அப்படின்ற மாதிரி இப்ப நீங்க இப்பதாங்க நீங்க டஃப் டைம்ஸ்ல நீங்க தான் சப்போர்ட் பண்ணணும். அவன் பாருங்க உங்களுக்காக வந்து கமெண்ட் எல்லாம் பண்றான். காதுலினா கூட வந்து பண்றான். எவனோ ஒரு தேக்கு பிறந்த தேப்பையன் தாக்கு பிறந்த தாப்பையன் கண்டிப்பா முட்டை பச்சு வச்சிருவான் நாளைக்கு. கண்டிப்பா குமார் நாளைக்கு ஏதாவது ஒரு அரை மணி நேரம் ஓலா புக் பண்ணியாவது போய் என் வாழ்வை கஷ்டப்பட்டு நான் லைவ் போடுறேன். தேக்கு போற தேப்பையன் தாக்கு போற தாப்பையன் போடுறான் அப்படின்னு ஒரு முட்டையை 2 பறிச்சு வச்சிருக்குமாரு. கை கால் இழுத்துட்டு நாய் சாவட்டும். ஆக்சிடென்ட் ஒரேடியா தூக்கட்டும். உயிரே கூடாது. போட்டுருக்குமாரு போட்டு வச்சு கண்டிப்பா அமைதியா இருந்துக்கோ இனிமேல். இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டா முட்டை தான் இனிமேல். அப்புறம் போறப்ப திடீர்னு காணா போயிருவேன். இங்கதான் இருக்கு இங்கதான் போயிட்டு இருந்தா திடீர்னு நரகத்துல இருக்கான்னு பாப்பேன். இதெல்லாம் தேவையில்லாத வேலை உனக்கு. யாருன்னு கூட தெரியும். பண்ணுவோம் வேற வழி இல்லை. ஐவரி ஓபன் வந்து இந்த ஃபைட் தேவையான்னு தெரியல. ஓகே டீம் 24 ஒரே ஒருத்தரை பார்த்துட்டான் ஐவரி. அகால மரணம் ஐவரி ஆவானா இல்ல டீம் 24 அவன் ஒரே ஒருத்தன் தான் இருக்கான். அகால மரணம் ஆவா. தேவையில்லாதது தேவையில்லாதது குமார். இது தேவையே இல்லாதது. இது தேவையற்றது. ஓபன் பீக் குமார். ஓபன் பீக் அவன் தூக்குறான் அழுத்திடுவான். அவன் பாத்துறான் ஏறி அடிச்சானா அடிச்சு தேவையில்லாத ஒரு வேலை செஞ்சு கொண்டிருக்கிறான் ஐவரி. 2.0க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கலகம் விளைவிக்கிறான் ஐவரி. என்ன நடந்து கொண்டிருக்கிறது?
ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ராட்ரிக் நாக்கு, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஐவரி வெளியே ஓப்பன்ல இருக்கான், மேல இருந்து மோட்டர் கன் போட்டு தாக்குதல் நடத்துறாங்க. பட் இருந்தாலும் இந்த இடத்துல இந்த ஒரு ரிஸ்க் தேவையான்னு தெரியல. ஓகே, ஒரு இடத்துல பயங்கரமான ஒரு மோட்டர் போட்டு காரை வெடிக்க வச்சிருக்காங்க. அவன் எட்டியே பார்க்கல. 2 பேரும் விடா கண்ட கொடா கண்டனா இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனா ஐவரி தவறு இழைக்கிறானே, ஐவரி ரொம்ப ஓப்பன்ல தான் ஆடுறானே, ஐவரி ரொம்ப தவறு இழைக்கிறானே, ரொம்ப தவறு. ஓ 1 HP என்ன 1 HP அந்த பையன். ஆனா கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் குமார். பாத்தியா போன மேட்ச் வெளிய ஓடுது, இந்த மேட்ச் வெளிய ஓடுது 2.0. ஆமா ஆமா பயங்கரமா விளையாடுறாங்க. இந்த லாஸ்ட் 2 டேஸ் பயங்கரமா விளையாடுவாங்க. ஓகே ஓகே இனிமேல் விளையாடும். ஓகே 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 இந்த லாஸ்ட் 2 டேஸ் பயங்கரமா விளையாடுவாங்க. 2.0 ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த டிராஃபிக் நாளைக்கு ஃபைனல், ஃபைட் வந்து கில்ஸ் தேவையில்லை. இன்னைக்கு மட்டும் 2.0 ஜெயிச்சுன்னு வேண்டிக்கோங்க guys. நாளைக்கு ஃபைனல் 10 கிட்ட எரியும். 10 கிட்ட எரியுமா? அவ்வளவுதான், நடக்குனே தெரியாது. அவ்வளவுதான் மாதிரி இருக்கு. ஓகே, கலாமோஜி முன்னாடி வரா. கலாமோஜி டீம் 10 கலாமோஜி முன்னாடி வரா. கலாமோஜி வரா. BTS 2.0 அடிக்க கலாமோஜி வரா. கலாமோஜி டீம் வருது. ஆனா குமார் வேணும்னே 2.0 உடைக்கறதுக்கு BTSல 4 பேர் வீடுறாங்க குமார். சாய் நாக் அவுட், சாய் நாக் அவுட், யுவிஓபி சாய் நாக் அவுட் செய்றான். சாய் நாக் அவுட் செய்றான். ஈஸ்வா கேமிங் பெண்கள் டீம் ஆம்பளை பொம்பளை டீம் ஈஸ்வா அடிக்கிறான். ஈஸ்வா பின்னாடி போறான், பின்னாடி போறான். சாய் கேரி பண்றான். இங்க பாருங்க. ஏய் சிக்னேச்சர் 2 அண்ணே, இது என்ன டீம் அண்ணே இது? யானா ப்ளீட் ஆகுது, ஹெவி ப்ளீட். செத்துருவான் சாய், செத்துருவான். இறங்கி பிடிக்கணும், இறங்கி பிடிக்க செத்துருவான் சாய். ஆளா அடைஞ்சிருவான். ஐயோ டீம் சாய்க்கிறாங்க. பிரியாணி பெரியாணி வந்து மாட்டிட்டாங்க. பெரியாணி மாட்டி கொண்டார்கள். மாட்டி கொண்டார்கள் BTS. இல்ல புடிச்சா பெண்கள் டீம் அடிச்சாங்க. பெண்கள் டீம் முடிச்சாங்க. ஆனா 3 மேன் இருக்காங்க. BTSல சிகரெட் லாக்ல இருக்கான். ஒரே ஒரு மோட்டர் கண்ணு யாராவது போட்டு அகலவரம் அடிச்சிருவாங்க. BTS பாயிண்ட் வர விட மாட்டாங்க. அருமையான ஒரு நேடு போட்டான் பாருங்க. எவனோ ஒருத்தன் போட்ட நேடு அருமையான ஒரு கடை. மட்டும்தான் இருக்கா. ஈஸ்வா கேமிங் அகலம் வேணுமா? இந்த ஒரே ஒரு நேடா. BTS வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா வெளியேறுதா? இல்ல தூக்கிட்டாங்க. சிம்மா அடிக்கிறான். BTS சிம்மா அடிக்கிறான். சிம்மா தூக்கிட்டாங்க குமார். தூக்கிட்டாங்க 3 பேர் தூக்கிட்டாங்க. ஐவரி ஜோனை புடிச்சானா? ஐவரி ஜோனை புடிச்சா குமார். இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு BTS 2.0 வந்து சிம்மா அடிக்க கூடாது. ஐவரி தவறு இழைக்க கூடாது. BTS 2.0 சிம்மா டீம் அடிக்கவே கூடாது. ஏன்னா அவங்க தான் வந்து BTS சிம்மா சப்பரமா அடிச்சு போட்டு வகுந்து எடுத்து கொண்டிருக்கிறார்கள். BTS மீண்டும் அடிக்கிறாங்களா? அவ்வளவுதான். மொபைல் டீம் இன்னும் எஞ்சிய 9 26 பேர் மிகப்பெரிய தப்பு பண்றான். ராடிவர் கவர் உச்சத்துல இருக்கான். மீண்டும் தவறு இழைக்கிறான். மீண்டும் தவறா. மீண்டும் தவறு எடுத்து கொண்டிருக்கிறார் ராட்ரிக்கோட தவறு வந்து BTS 2.0 ஓட தொடர் தோல்விக்கு ஒரு காரணமா அமையுமா? V அடிக்கோடு I அடிக்கோடு C அடிக்கோடு K அடிக்கோடு Y டிப் 100 ரூபாய். இந்த இடத்துல மீண்டும் உள்ள வராங்க. 2.0 மீண்டும் உள்ள வராங்க. 4 பேர் ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. BTS 2.0 இப்போதைக்கு சேஃப். ஓகே, மறுபடியும் மகாலபலம் பண்ணிடுங்க. கோஸ்ட் மகாலபலம் சிக்னேச்சர் மட்டும் தான் இருக்கா. BTS சிக்னேச்சர் மட்டும் தான் இருக்கா. மகாலபலம் வந்து கொண்டிருக்கிறது. சிக்னேச்சர் முடிச்சாங்க. பாயிண்ட் இருக்கா, முடிச்சிடலாம். டாப் 5 குள்ள வரது முடிச்சு 6 குள்ள வர முடியாதா? டாப் 6 நமது BTS 2.0 டாப் 5 குள்ள வந்துட்டாங்க. 3 பாயிண்ட் மட்டும் தான் லீடிங்ல இருந்துச்சு. இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா BTS 2.0 மட்டும் தான் உயிரோட இருக்காங்க. இப்போதைக்கு இந்த மேட்ச் ஜெயிச்சாங்கனாவே போதும். RCBTS அடிச்சு ஓட விட்டுட்டு இருக்காங்க. BTS பாயிண்ட் டேபிள்ல டாப் 1 வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே பிரகாசமா இருக்கு. தவறு இழைக்க கூடாது. 4 பேர் இருக்காங்க. இந்த மேட்ச் அதிசயமா 4 பேர் இருக்காங்க. இது அப்படியே பொறுமையா இருந்து கடைசியில் வெற்றி பெற்ற போதும். யாரையும் அடிக்காம இருந்து எல்லாரையும் வச்சு பொறுமையா ஆடனா மட்டும் போதும். BTS 2.0 டாப் 4 குமார். BTS பாயிண்ட் எடுக்காம டாப் 4. முக்கியமான பாயிண்ட் BTS பாயிண்ட் எடுக்காம டாப் 4. அவ்வளவுதான். ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறாங்களா? ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறாங்களா? பூனானின்னு சொன்ன அவங்க எல்லாரோட வாயிலையும் அவ்வளவுதான். 22 ஸ்டேட் தோல்விக்கு அப்புறம் ஒரு வெற்றியா? ஒரு டிராஃபி குமார். டிராஃபி கண்ணுக்கு தெரியுது குமார். தெரியுது கண்ணுக்கு தெரியுது. அவ்வளவுதான். கலாமோஜி டீம் டாப் 3 வந்துட்டாங்க.
டாப் 3 வந்துட்டாங்கண்ணே. டாப் 3 வந்துட்டாங்க. வெற்றி பெற ஒரு வாய்ப்பா? BTS 2.0 ஒரு எழுச்சியா ஆரம்பமானதா? ப்ரோ யாருமே இல்லாத இடத்துல சுத்துன்னு இருக்காரு. இங்க வேற மேல வேற ரப்பா கும்பா சிம்பா. ஓகே, மேல வந்து பாத்தீங்கன்னா சிம்பா டீம் இருக்காங்க. மேல சிம்பா டீம் இருக்காங்க. இன்னும் 3 டீம் தான் இருக்காங்க. டாப் 3ல இருக்கு. டாப் 3ல இருக்கு. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா 8 பாயிண்ட் எடுத்துட்டாங்க. ஆல்ரெடி 8 பாயிண்ட். ஏற்கனவே ஒரு 6 பாயிண்ட் அண்ணா. 7 அண்ணா. ஏற்கனவே வந்து 7 ரொம்ப 2.7 ஆமா 7 பாயிண்ட் 7 இப்போ ஒரு 8 பாயிண்ட் ஆல்ரெடி செக்யூர் பண்ணிட்டாங்க. சிம்பா டீம் முடிக்கிறாங்க. சிம்பா டீம் தேடி வந்து அடிச்ச சிம்பா டீம் முடிக்கிறாங்க. இங்க பாருங்க மோட்டர் போடுறான். ராட்ரிக் மோட்டர் போடுறான். போட்டு அடிச்சு வச்சு அவ்வளவுதான் குமார் முடிக்கிறாங்க. அவ்வளவுதான் 8 பாயிண்ட் எடுத்தாங்க. 8 + 7 15 பாயிண்ட் 10 பாயிண்ட் தான். 5 பாயிண்ட் லீடிங் வைக்கிறாங்க. மீண்டும் ஒரு மோட்டர் அவ்வளவு 2 பாயிண்ட் ஓட்டி போடு மறுபடியும் லியோ நாக்கு மறுபடியும் அருமையான ராட்ரிக் போட்ட இதுல சிம்பா நாக்கு பொறுமையா இருந்து அவங்க ஆட வச்சு ட்ரம் கார்டை யூஸ் பண்ணி ஆடலாம். டோனியை அழிச்சிட்டாங்க. டோனியை அழுத்திட்டாங்க. டோனி மீண்டும் மேட்ச் ஓபன் பண்ணி தரான். பொறுமையா இருந்து அவனால ஒரு வெற்றி பெற்று தர முடியல. என்ன நடந்துட்டு இருக்கு டோனி கிட்ட இருந்து? டோனி என்ன பண்ணிட்டு இருக்கான்? கிசா டீம் வெறியா விளையாடுது. பிளேஸ்மென்ட் டிராஃபில கிசா டீம் வெறியா விளையாடுறாங்க. ஆனா 3 பேர் இருக்காங்க. 2.0 ஐவரி ராட்ரிக் சாக்கோ இருக்காங்க. 3 பேர். இத்தனைக்கு ஜோன் குள்ள இருக்கான் சாக்கோ. ஸ்கை பார்க்கல. ஓய்யோ தப்புன்னு வண்டிக்குள்ள உட்கார்ந்துட்டான் அவன். வெறியான ஐக்கியோ மறுபடியும் ஸ்கை மீண்டும் ஒரு நேடு டெம்பரரி ரெட் ஜோன் கிரியேட் பண்றாங்க. 3 பேரும் 3 டீம் அடிச்சுக்கிறாங்க. கேப்டன் ப்ரோ கிரிக்கெட் கேப்டன் மறுபடியும் ஒரு நாக்கு மேல ஏற விட மாட்டாங்க. 2.0 ராத்திரிக்குள்ள வரா தூக்குறாங்க. சாக்கோ நாக்கு ஐயோ தனித்தனியா ஆடுறாங்க. மிகப்பெரிய தப்பு நடக்குது. தனித்தனியா ஆடுறாங்க. சாக்கோ நாக்கு ஐவரி மேல ஏறி போறான். ஐவரி ஒத்த மாறி ஏறி போறான். மாறி ஆடுறான். அவ்வளவு 2 பேர் ஏறாங்க. ஐவரி மட்டும் தான் இருக்கான். ஒரு நாக்கு 23 தொடர் தோல்வி. தொடர்ந்து 23 தோல்வி. ஆனா இருந்தாலும் பாயிண்ட் வந்தது கைஸ். பரவாயில்ல 23 தொடர் தோல்வினாலும் பாயிண்ட் வந்தது கைஸ். அருமையான வெற்றி, திறமையான வெற்றி. பாட்டா